வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, எது ஞானம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சென்ற வாரம் புரிதல் என்பதுதான் ஞானம் என்று தொடங்கி, அந்த புரிதல் என்பது எது, அந்த புரிதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது வாழ்க்கை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம். இறுதியிலே உள்ளதை உணர்தல் என்பதுதான் ஞானம் என்று அதை முடித்தோம். அந்த உள்ளதை உணர வேண்டும் என்று சொன்னால், பக்தி மார்க்கத்திலே நம்பிக்கை என்ற அடிப்படையில் உணர வேண்டும். அந்த நம்பிக்கை உணர்வை கொடுக்கவில்லை என்றால், விளக்கத்தின் மூலமாக நாம் அந்த உண்மை உணர்வை பெற வேண்டும். அந்த விளக்கம் என்பதுதான் ஞானம். அந்த ஞானத்தை எளிமையாக இந்த உலகிற்கு கொடுத்தது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்று முடித்தோம். சரி, இப்போ இந்த ஞானத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ நமது வாழ்க்கையை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை அறிந்து கொள்தல் என்று சொன்னால், இந்த வாழ்வு என்ற இந்த வாழ்க்கையில் இரண்டு வாழ்க்கை இருக்கிறது என்பதை முதலில் இந்த சமுதாயம் இந்த ஞானத்தை உணர வேண்டும். இது பெரும்பாலான மனிதர்களிடம் வாழ்க்கை இரண்டு நிலைகள் இருக்கிறது, இரண்டு வகையான வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒன்றே தெரியவில்லை. வாழ்க்கை என்றால் வாழ்க்கை என்று அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அனுபவ வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்க்கை என்று அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் வாழ்க்கையை எப்படி இரண்டாக பிரிப்பது? ஒன்று புறவாழ்வு, மற்றொன்று அகவாழ்வு. இப்ப புறவாழ்வு என்பது எல்லோருக்கும் தெரியும். உலகம் முழுவதும் தெரிந்தது புறவாழ்வு. இன்னும் சொல்ல போனால் புறவாழ்வு மட்டுமே எங்களுக்கு தெரியும். அறியாமையின் உச்சத்தில் இருப்பவர்கள், அதுவும் கல்வியில் மேல்நிலை வரை படித்த அனைவரும் இப்பொழுது புறவாழ்வு என்பது மட்டும்தான் வாழ்வு என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இன்றைய கல்வி முழுக்க முழுக்க முழுக்க, அது ஆய்வு கல்வி வரை இருக்கட்டும், புறவாழ்வு என்பதை மட்டுமே இங்கு வாழ்வு என்றும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தத்துவங்களையும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறதே தவிர, அகவாழ்வு என்று ஒன்று இருக்கிறது என்பதை கல்வி இன்று கொடுக்கவே இல்லை. அப்ப அந்த அகவாழ்வு என்பது தெரியவில்லை. சரி, பெற்றோர்களாவது சொல்லி இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கும் இந்த அகவாழ்வு என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் வந்து தத்துவ விளக்கங்களை புரிந்து கொண்டவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் இப்பொழுது மிக 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 வருத்தமான விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த அகவாழ்வு என்பதை அறிந்து கொண்டு அதற்கான பயிற்சிகளையும் தத்துவங்களையும் தெரிந்து கொண்டு, இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் இந்த பயிற்சிகளை வைத்துக்கொண்டு எப்படி புறவாழ்வை மேம்படுத்திக் கொள்வது என்று
அதற்காக பயிற்சி செய்பவர்கள் தான் பெரும்பாலான வேதாத்திரிய சீடர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். மிக 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 வருத்தமாக இருக்கிறது. அவர் எதற்காக இந்த தத்துவத்தை உலகத்துக்கு கொடுத்தாரோ அது நடக்கவில்லை என்றுதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது இந்த தியானமும் இந்த பயிற்சிகளும் புறவாழ்வை மேம்படுத்துவதற்கு எனக்கு உதவுமா என்று. அப்ப அங்க அவர்கள் அகவாழ்வை எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. உண்மையிலேயே அகவாழ்வு என்பதையே அவர்கள் உணரவில்லை என்றுதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். சரி, அப்ப அகவாழ்வு புறவாழ்வு, இப்போ இது இந்த இரண்டாக பிரிக்கிறோமே, இது உடலுக்கா மனதுக்கா? ஒரு கேள்வியை கேட்போம். இந்த அகவாழ்வு புறவாழ்வு என்பது உடலுக்கா மனதுக்கா? இப்ப இந்த உடலையே என்ன பண்ணிடலாம், ரெண்டா பிரிச்சிடலாம். புற உடல் அக உடல் என்று இரண்டாக பிரிக்கலாம். புற உடலின் இயக்கம் அக உடலின் இயக்கம். இத நம்ம அறிவியல் ரீதியாக எப்படி சொல்றோம்? விஞ்ஞான ரீதியாக இத என்ன சொல்றோம்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சொல்றோம். அதாவது மைய நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம் என்று சொல்வார்கள். இப்ப மைய நரம்பம் என்ற சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் புற உடல் இயக்கத்தை சார்ந்தது. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்ற தானியங்கி நரம்பு மண்டலம் என்பது அக உடல் இயக்கத்தை சார்ந்தது. அப்ப இந்த உடலே ரெண்டா பிரிச்சிடுறோம். பிரிந்து இப்ப என்ன பண்றோம்? இப்ப அக உடல் இயக்கம் இருக்கிறது அல்லவா, அதற்கும் மனதுக்கும் பெரிதாக சம்பந்தம் இல்லை. அதை சம்பந்தப்படுத்தினாதான் பிரச்சனை. அக உடல் இயக்கத்துல இந்த மனம் அந்த அக உடல் இயக்கத்துல போய் அதை இடைஞ்சல் பண்ணாம இருந்தாலே போதும். அந்த அக உடலின் இயக்கம் இயல்பாக சீராக நடைபெறும். அப்ப அந்த அக உடல் இயக்கத்துக்கு மனம் தேவையில்லை என்று சொன்னால் அது எதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்ற ஞானம் நமக்கு தெரிய வேண்டும். அது வேதாத்திரிய சீடர்களுக்கு மட்டும்தான் புரியும். இந்த உலகில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது, புரிய வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கு அறிவு என்றால் என்ன என்ற ஒரு விளக்கம் தெரிந்தவர்களுக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ அக உடலின் இயக்கம் என்பது அதுல மனம் சம்பந்தப்படுவதில்லை என்று சொல்லுகிறோம். அது எப்படி இயங்குகிறது என்று சொன்னால் அறிவு அதை இயக்குகிறது. நேரடியாக அறிவு இயக்குகிறது. எந்த அறிவு? எந்த அறிவு? என்ன சார், நம்மகிட்ட ஒரு அறிவு தானே இருக்கு. உங்கள்கிட்ட அறிவு இருக்கா? இருக்கு. எந்த அறிவு? ஆறாம் அறிவுன்னு சொல்லுவோம். ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லி வச்சுட்டாங்க இல்லையா? ஆறாம் அறிவு என்று சொல்லி இல்லை. அந்த ஆறாவது அறிவு என்பது அந்த அக உடலை இயக்குவது இல்லை. ஆறாவது அறிவு என்பதுதான் மனமாக இங்கு புற உடலை இயக்குகிற தவிர அக உடல் இயக்கம் என்பது இந்த ஆறாவது அறிவு இல்லை. அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. என்ன என்னமோ புரியாம பேசுற மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். பாருங்க, அக உடல் இயக்கம் தானியங்கி நரம்பு மண்டலம், தானாக இயங்கிக் கொண்டிருக்க நரம்பு. அந்த இடத்துலயே பேர் என்ன வந்துருச்சு பாருங்க, தானாக இயங்கக்கூடிய நரம்பு மண்டலம். அப்படின்னா அவங்க மனதினுடைய துணை தேவையில்லை. அப்பா நீ மனசு என்னுடைய இயக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா நீ
உதவி பண்ணலன்னாலும் பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாம இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை நமக்கு முழுக்க 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னம்னா, இந்த அக உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள். அதை நம்ம தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே அவை சரியாக ஓடும். அப்ப அது தானியங்கி, அது மனம் தேவையில்லை. அப்படின்னா தானே இயங்கிக் கொள்ளும் என்று சொன்னால், இப்ப அக உடல்ல ஏதாவது ஒரு ஒரு உறுப்பை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ இருதயம் என்று எடுத்துக்கொள்வோம். அது அக உடல் தானே, அக உடல் இயக்கம் தானே. இருதயத்தை நாம் இயக்குவதில்லை, அது தானாக இயங்குகிறது. ஒரு நிமிடத்துக்கு 72 தடவை சுருங்கி விரிகிறது. இது தானாக நடக்கக்கூடியது. நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கோம், ஆனா காற்றை அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நுரையீரல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, கல்லீரல் வேலை செய்து கொண்டிருக்கிறது, சிறுநீரகம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லை. மனதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நல்லா தூங்கிட்டோம், அங்க மனமே இல்லை, மனம் ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப அந்த இடத்துல தானா இயங்குகிறது என்று சொன்னால் அது அறிவை கொண்டு இயங்குகிறது. எந்த அறிவை கொண்டு இயங்குகிறது என்று சொன்னால், இருதயம் இருதயத்தினுடைய அறிவை கொண்டு இயங்குகிறது. என்ன சார் இது? இப்ப இருதயத்துக்குன்னு ஒரு அறிவு இருக்கா? நுரையீரல் நுரையீரலினுடைய அறிவு, கல்லீரல் கல்லீரலினுடைய அறிவு, இப்படி எதுவும் தனித்தனியா அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, தனித்தனியா இல்ல. இந்த உடல் என்று சொல்லுகிறோம் பார்த்தீங்களா, இந்த உடல் என்பதற்கு அறிவு இருக்கு சார். அந்த அறிவு தான் ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவு என்பது வேறு, இந்த உடலின் அறிவு என்பது வேறு. வேதாத்திரி மகரிஷி இந்த அறிவு என்பதை பற்றி அவ்வளவு பிரிச்சு மேய்ந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அதை பற்றி அதிகமா வேதாத்திரிய ஆசிரியர்கள் பேசுவதில்லை. நான் கூட வேதாத்திரியத்துல எம்எஸ்சி படித்தேன். அந்த சிலபஸ்ல இந்த அறிவை பற்றி எவ்வளவு தெளிவாக இங்கே சிலபஸ்ல எழுதியிருக்காங்கன்னு பார்த்தேன். ஒரே ஒரு பக்கத்துல அறிவு என்பதை பற்றி ஒரு 10 வரியில ஒரு பேராகிராஃப் இருக்கே தவிர, அந்த அறிவு என்பதை பற்றி அதிகமாக அந்த எம்எஸ்சி சிலபஸ்ல கூட எழுதல. இல்ல, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனால் மகரிஷி அவர்கள் அதை பேசியது மிக அதிகம். நாங்கள் நேரடியாக அவரிடம் பயிற்சி எடுக்கும்போது அவர் அதிகமாக பேசியிருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு இப்ப நாம் சிந்திக்கும் போது இன்னும் அதிகமாக அதில் விளக்கம் நமக்கு தெளிவாகிறது. அப்ப இந்த இடத்துல அது உடலின் அறிவு. உடலின் அறிவு, உடலின் அறிவு வேறு, ஆறாம் அறிவு வேறு. நான் அடிக்கடி சொல்றது நம்ம தமிழானந்த யோகத்துல, ஒரு மனிதனிடம் 3 வகையான அறிவு இருக்கிறது என்று. 3 வகையான அறிவு. அது என்ன? இந்த ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னு சொல்றோமே, அது ஒரு அறிவு. அது எதுக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்குவோம். இன்னொன்னு இந்த உடலின் அறிவு 2வது. 3வது கருமையத்தின் மையத்திலே இருக்கக்கூடிய இறை அறிவு, முழுமையான அறிவு, பேரறிவு. அப்ப பேரறிவும் இருக்கிறது, இந்த உடலின் அறிவும் இருக்கிறது. இந்த ஓரறிவு முதல் 6 அறிவு, இந்த புலன் வழியாக உணரக்கூடிய 5 அறிவும் புலன் கடந்து உணர்வு, இறை உணர்வு பெறுவதற்காக வந்த 6வது அறிவு, அது ஒரு அறிவாக இருக்கிறது. இப்போ இப்ப 3 அறிவு இருக்கா அப்படி இல்ல. அறிவின் 3 நிலைகள். அறிவின் 3 நிலைகள். இப்படி ஒரு தலைப்புல சாமிக்கு டாபிக் கொடுக்கல, அதனால எல்லாருக்கும் தெரியல. மனதின் 10 படிநிலைகள் என்று மகரிஷி சொல்லிட்டாரு. உடனே எது நமக்கு எப்படின்னா, சிலபஸ்ல கொடுத்து மனப்பாடம் பண்ணா கட கட கடன்னு ஒப்பிப்போம். இதுதான் இன்னைக்கு வேதாத்திரிய சீடர்கள் செய்யறாங்களே தவிர சிந்திக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அறிவின் படிகள், அறிவின் நிலைகள் 3. ஒன்று பேரறிவு, இன்னொன்று
ஜடப்பொருள்களில் அறிவின் நிலை. மகரிஷி சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மகரிஷியினுடைய காந்த தத்துவம் நடத்தக்கூடிய காலத்துல ரொம்ப 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 மெதுவா விளக்கமாக அவர் பேசியிருக்கிறார். காந்த தத்துவ பயிற்சி என்று 2 பயிற்சி தான் அவர் வாழ்நாளில் நடத்தினார். அந்த பேர்ல காந்த தத்துவம் என்ற பெயரில் நடத்தினது 2 பயிற்சி தான். அதுக்கப்புறம் அந்த பயிற்சி தான் பிரம்மஞானம் என்று மாற்றப்பட்டது. ஆனால் அது காந்த தத்துவம் என்ற பெயரில் இருக்கும் பொழுது இருந்த தெளிவு, அப்பொழுது கொடுத்த தெளிவு மிக 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 அதிகம். அப்ப பேரறிவு என்பது ஒன்று இறை அறிவு, இன்னொன்று ஜடப்பொருள்களில் இருக்கக்கூடிய அறிவு. அந்த அறிவின் நிலை அதை என்ன சொல்றாரு? அதான் வடிவம், குணம், இயக்க ஒழுங்குன்னு சொன்னார் இல்லையா? பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. இது அறிவுதான். இது அறிவின் நிலை. அதாவது இயக்கமில்லாமல் சுத்த வெளியாக இருக்கும்போது அந்த அறிவு பேரறிவு, முற்றறிவு. சரி, இயக்கத்துக்கு வந்தவுடன் அது என்ன ஆகிறது? ஜடப்பொருள்களாக பஞ்சபூதங்களாக மட்டும் மலர்ந்தது அல்லவா? அப்ப அந்த பஞ்சபூதங்களாக இருக்கும் வரை அதனுடைய அறிவு வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலார், இப்படி இருக்கிறது. இப்போ அந்த வடிவம், குணம், இயக்க ஒழுங்குன்னு சொல்றோம் பாருங்க. இந்த இடத்துல அந்த இயக்க ஒழுங்குன்னு சொல்றோமே, அந்த இயக்க ஒழுங்குதான் இருதயத்தை ஒரு நிமிடத்துக்கு 72 தடவை சுருக்கி விரிக்கிறது. அப்ப அது எந்த அறிவு? இந்த உடலின் அறிவு. இந்த உடல் என்பது ஜடப்பொருள். ஜடப்பொருள் தானே சார், நம்ம மனுஷனாச்சே. ஆமாங்க, உடலும் உயிரும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்ப இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உடல் இருக்குதா? இருதயம் இருக்குதா? கல்லீரல் எல்லாமே இருக்குது. ஒரு நாளைக்கு இருக்கும், 2 நாளைக்கு இருக்கும், இருக்குது இல்ல. உடல் பிரிந்த பிறகும் இருக்குது இல்ல. அது உடலா? அது உடல், அது ஜடம், ஜடப்பொருள் தானே. ஏன் அங்க உயிர் இல்ல? உயிர் இணைந்து இருக்கும் பொழுது அது உயிர் பொருள். உயிர் இல்லைன்னா ஜடப்பொருள், இவ்வளவுதானே. அப்ப அந்த ஜடப்பொருளுக்கு அறிவு இருக்கா? இருக்குல்ல. என்ன அறிவு? அதுதான் வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு. அப்ப ஹார்ட்டுக்கு அறிவு இருக்கா? இருக்கு. இருதயத்துக்கு அறிவு இருக்கிறது. இருதயத்துக்கு வடிவம் இருக்கிறது, இருதயத்துக்கு குணம் இருக்கிறது, இருதயத்துக்கு இயக்க ஒழுங்கு இருக்கிறது. இருதயத்துக்கு மட்டும் இல்ல, சிறுநீரகத்துக்கும் அதே மாதிரி 3 இருக்குது. நீங்க பாருங்க, சிறுநீரகம் ஒரு படம் போடுறான், என்ன வடிவம் போடுறோம்? உலகத்தில் உள்ள 850 கோடி மனிதனுக்கும் அதே வடிவத்துல தானே இருக்கு. யாருக்காவது சதுரமாவும், யாருக்காவது வட்டமாவும், யாருக்காவது முக்கோணமாவும் இருக்கா? ஹார்ட் ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கு. எல்லா பேருக்கும் அப்படித்தானே இருக்கு வடிவம். சரி, ஹார்ட் ரத்தத்தை சுற்றி விடுது. இல்லைங்க, அது ஈரோப்பிள்ளையெல்லாம் அது யூரினை சுற்றி விடுது, கிட்னி தான் ரத்தத்தை சுற்றி விடுதுன்னு மாத்திக்கலாமா? முடியாது. உலகம் முழுவதும் அந்த பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற அறிவு இருக்கிறது. அந்த அறிவு தான் இந்த அக உடலின் இயக்கம். எந்த அறிவு? உடலின் அறிவு. உடலின் அறிவு. ஆனா இந்த புற உடல்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க என்ன ஆகுது? இந்த 6வது அறிவு வந்துருது, மனம் வந்துருது. மனம் இயக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப ஒரு கையை தூக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மனம் சொல்லி இந்த அறிவு இயக்கினால் தான் இயங்கும், தானாக இயங்காது. அப்ப அக உடல், புற உடல். அக உடல் உடலின் அறிவால் இயங்குகிறது. அங்கு மனம் சம்பந்தம் இல்லை. ஆனா என்ன பண்ணுது? நம்ம மனம் சும்மா இருக்காம அந்த அக உடலினுடைய இயக்கத்துல போய் தலையிடுது. எப்ப நீங்க இருதயத்தின் இயக்கத்துல நீங்க தலையிடுறீங்களோ, அதுக்கு இடைஞ்சல் கொடுக்குறீங்களோ, அங்கதான் நோய்ங்கிறது ஆரம்பிக்கும். நம்ம பாருங்க, எங்கெங்க எல்லாம் தலையிட்டு இருக்கோம்னு பாருங்க. கல்லீரல்ல தலையிட்டு இருக்கோம், நுரையீரல்ல தலையிட்டு இருக்கோம், மண்ணீரல்ல ரொம்பவே தலையிட்டு இருக்கிறோம், சிறுநீரகத்துல எல்லாத்தையும் கெடுத்து வச்சு நோயா மாத்திருக்கோம். இப்ப நோய் இல்லாமல் நோயற்ற வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நிறைய பேர் அதெல்லாம் வாழ முடியாது சார் அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போய் கேட்போம், நோயற்ற வாழ முடியுமா டாக்டர்? நீங்க எம்டி பிஹெச்டி எல்லாம் படிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு அவரே சொல்லுவார். அப்ப ஏன் வாழ முடியாது? நோயற்ற வாழணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் பண்ணாம இருந்தாலே நோயற்ற வாழலாம். சும்மா இருக்கணும். இடைஞ்சல் பண்ணாம இருக்கணும். இடைஞ்சல் பண்ணாம இருந்தாலே என்ன பண்ணிடலாம்? நோயற்ற வாழலாம். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்றது? ஒண்ணும் செய்யாம இரு, ஆரோக்கியமா இருக்கும். இப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். இது ஒரு பெரிய ஞானம்ங்க. இது ஒரு பெரிய ஞானம். ஆனால் இந்த உலகத்துல ரொம்ப படிச்சவங்க யாரும் ஒத்துக்கொள்ளாத ஞானம். ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. நீ எம்டி படிச்ச டாக்டர்கிட்ட போய் நீங்க சும்மா இருங்க, ஆரோக்கியம் வந்துரும் அப்படின்னு சொன்னோம்னா, கேப்பாரா? கேட்க மாட்டார். இப்ப ஏன் இந்த ஆரோக்கியம் கெட்டு போச்சு? நம்ம சும்மா இல்லாததுனாலதான் கெட்டு போச்சு. நம்ம சும்மா இல்லாம என்ன பண்ண, ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டோம், ஆரோக்கியம் போயிடுச்சு. அவ்வளவுதான். அப்ப ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருந்தால் ஆரோக்கியம் வந்துவிடும். அவ்வளவுதான். ஆனா ஆரோக்கியத்தை நான் கொண்டு வர்றேன்னு நீங்க முயற்சி செய்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆரோக்கியத்தை கொண்டு வரவே முடியாது. சரி, இதெல்லாம் நம்ம இன்னும் அந்த முழுமையான ஞானத்துல நம்ம அதெல்லாம் ரொம்ப நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப பார்ப்போம். அப்ப இப்ப இந்த இடத்துல அகவுடல் என்பது அந்த உடலின் அறிவு இயக்குகிறது, தானாக இயங்குகிறது. அதுக்கும் நம்மளுடைய அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை மட்டும் புரிந்து கொள்வோம். சரி, புற உடலின் இயக்கம். புற உடலின் இயக்கம் அங்கு மனம் சம்பந்தப்படும். அதை இயக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, புற உடலின் இயக்கம் மட்டுமில்லை, புறத்தில் முக்கியமாக அந்த மனம் இயங்குவது. உடல் இயக்கம்ங்கிறது கொஞ்சம் கையை காலை தூக்கிறது, அசைக்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம். இந்த புற உடலின் இயக்கத்துல என்ன அதிகமாக இயக்கம் அப்படிங்கன்னா, 5 புலன் வழியாக இயக்கம். இந்த மனம் 5 புலன் வழியா இயங்குது பாருங்க, அந்த இயக்கம் தான் அதிகமான இயக்கமாக இருக்கு. அப்ப இந்த புற உடல் அக உடல்னு 2ஆ பிரிக்கிறோம். சரி, புற வாழ்க்கை, அக வாழ்க்கை அப்படி 2ஆ பிரிக்கலாமா? வாழ்க்கையை 2ஆ பிரிக்கலாமா? அப்படின்னா 2ஆ பிரிக்கலாம். புற வாழ்க்கை, அக வாழ்க்கை. இந்த வாழ்க்கை, வாழ்வு அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அது யார் சம்பந்தப்பட்டது? வாழ்றது யாரு? இந்த வாழ்க்கையை வாழ்வது யார்? இந்த உடலா, உயிரா அப்படின்னு கேட்டா, இந்த உடலும் வாழ்வதில்லை, உயிரும் வாழ்வதில்லை. உயிரின் படர்க்கை நிலையாக மனம்தான் வாழ்கிறது. இந்த வாழ்க்கை மனம் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது. உள்ளத்து உயர்வே உயர்வு அப்படின்னு வள்ளுவர் எழுதிடுவார். இப்போ வாழ்வு அப்படிங்கும்போது அது மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. சரி, அப்ப இதுல புறவாழ்வு, அகவாழ்வு என்று 2 இருக்கா? ஆமா, அப்ப இருக்கு. எப்படி இருக்கு? புறவாழ்வு என்று சொன்னாலும் அது அந்த புற, அதாவது ஐம்புலன்கள் மூலமாக இந்த பொருள்களோடோ நபர்களோடோ உறவு கொண்டு வாழ்வது, இதுதாங்க புறவாழ்வு. 5 புலன்கள் மூலமாக பொருள்களோடோ நபர்களோடோ உறவு கொண்டு வாழ்வது, அது புறவாழ்வு. சரி, இப்ப இந்த புலன் மூலமாக பொருள்களோட நபர்களோட தொடர்பை டிட்டாச் பண்ணிட்டோம். அதுல இருந்து விடுதலை பெற்று விட்டோம், விலகி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் நானாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் நானாக இருக்கிறேன். நானாக நான் இல்லை, தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயேன்னு ஒரு பாட்டு கூட எனக்கு ஞாபகம் வருது. நானாக நான் இல்லைன்னு, நானாக நான் இருக்கிறதுன்னு என்ன? இந்த புலன்ல இருந்து விலகி நிற்கிறது. அதுக்குதான் நம்ம ஆக்கினி தவம் பண்றோம். அப்ப
அதுல இருந்து விலகிட்டோம் அப்படி சொன்னோம்னா, அப்ப அந்த மனம் எந்த வாழ்வுக்குள்ள அகவாழ்வுக்குள்ளாக போகிறது. அகவாழ்வு. சரி, இப்போ இதுல இந்த புறவாழ்வு, அகவாழ்வு அப்படிங்கிறது அதுல இன்னும் உள்ள ஆழமா போய் இதையே நம்ம என்ன எப்படி பார்க்கலாம்னா, புற உணர்வு, அக உணர்வுன்னு பார்க்கலாமா? உணர்வுன்னு பார்ப்போம். வாழ்வு அப்படிங்கிறத உணர்வு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னு கேட்டா, இப்ப 5 புலன்கள் மூலமாக பொருளோடு தொடர்பு கொள்கிறோம். அல்லது நபரோடு தொடர்பு கொள்கிறோம். தொடர்பு கொள்ளும்போது எப்படி தொடர்பு கொள்றோம்? அதுல என்ன நடக்குது? மனம் தொடர்பு கொள்ளுது. ஒரு பொருளை அது நாக்கின் மூலமாக சுவைக்குது. இல்ல கண்ணின் மூலமா பார்க்குது. ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அங்க ஏதோ ஒரு உணர்வை தானே உணர்கிறோம். என்ன உணர்வு? சுவையை உணர்கிறோம். வெளிச்சத்தை உணர்கிறோம். சத்தத்தை உணர்கிறோம். வாசனையை உணர்கிறோம். அழுத்தத்தை உணர்கிறோம். அவ்வளவுதானே? அப்ப அந்த புலன் மூலமாக எங்கு எந்த தொடர்பு கொண்டாலும் அந்த தொடர்பின் மூலமாக ஏதோ ஒன்றை உணர்கிறோம். அவ்வளவுதானே? உணராம எதுக்கு அங்க போய் தொடர்பு? தொடர்புனாலே அங்க உணர்வு வந்துருது இல்லையா? அப்ப இப்ப இந்த புற உணர்வுன்னு ஒண்ணு வச்சுக்கலாம். அக உணர்வுன்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இப்படி 2 வார்த்தையா போடலாம். புற வாழ்க்கை, அற வாழ்க்கை, அக வாழ்க்கை சொல்லிட்டோம். இந்த புற உணர்வு, அக உணர்வுன்னு 2ஆ பிரிக்கலாமா என்று பார்த்தால், இது பிரிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்னங்க புற உணர்வு, அக உணர்வு? உணர்வுன்னு சொன்னாலே அது அகம்தானே. அதுல எங்க புறம் வந்துச்சு? இப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளாக எழுகிறது. இப்ப எங்க கூட்டத்துல இருக்கிறவங்களே, நீங்க யாராவது யோசிச்சிருப்பீங்க. அது என் மனசுக்கு அந்த அலை இயக்கம் மூலமா தாக்குது. உணர்வுன்னு சொன்னாலே அது அகம் தானே. அங்க புறத்துல எங்கெங்க உணர்வு இருக்கு? நல்ல கேள்வி. நல்ல சந்தேகம். சரிதான். உணர்வுன்னு சொன்னாலே அகம்தான். சரிதான். ஆனா நம்ம இப்ப இந்த ஞானத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அக உணர்வு, புற உணர்வுன்னு கொஞ்சம் பிரிச்சு, அதை நம்ம உணர்ந்து கொள்வதற்காக பிரித்து வைத்துக் கொள்வோம். நீங்க இந்த உணர்வுங்கிற வார்த்தைய எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கிறோமா? மகரிஷி தத்துவத்துல உணர்வுங்கிற வார்த்தை எங்க இருக்கு? உணர்வுங்கிற வார்த்தை உணர்வுன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். இந்த உணர்வுங்கிற வார்த்தையை நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 5 அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம்ங்கிறத உணர்றது. இதைத்தான் சொல்லியிருப்போமே தவிர, பேசிக்கா உணர்வு அப்படின்னு எங்கேயாவது பார்த்திருக்கோமா? இல்ல. சரி, உணர்ச்சின்னு எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு அப்படியே சிந்திச்சு பாருங்க. உணர்ச்சி அப்படின்னு. சார், ஆமா படிச்சிருக்கிறோம். எங்க படிச்சிருக்கீங்க? மனதின் 10 படிநிலைகள் மகரிஷி கொடுத்திருக்கிறார். நமக்கு மனப்பாடம் பண்ணாலாம் ஞாபகம் வந்துரும். அப்ப மனதின் 10 படிநிலைகள்ல முதல் படி என்ன? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. கட கட கடன்னு சொல்லிருவோம். இப்ப இதுல அந்த முதல் படி என்ன? உணர்ச்சி. அது நமக்கு தெரியும். உணர்ச்சி அப்படிங்கிறது தெரியும். உணர்ச்சியோட இருக்கியா? மயக்கத்துல இருக்கியா? உணர்ச்சியில இருக்கியா? மயக்கத்திலே 2 மயக்கம் இருக்குங்க. ஒண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடுறது. உணர்ச்சியற்று இருப்பான். இன்னொரு மயக்கம் இருக்குது. வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாரு. இவன் எங்கேயோ நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நான் என்ன நடத்தினேன்? என்ன இப்ப நான் சொன்னேன் சொல்லு அப்படின்னா எந்திரிச்சு முழிப்பான். இங்கதானே என்னையத்தானே பார்த்துக்கிட்டு இருந்த. அப்புறம் ஏன் நீ நான் இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லு. நீ ஒன்னும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம்ப்பா. நான் இப்ப என்ன சொன்னேன்னு மட்டும் சொல்லு. அப்படி சொல்லவே தெரியாது. ஏன்? அவன் மயக்கத்துல இருந்தான். எங்கேயோ மனம் எங்கேயோ இருந்துச்சு. அப்படி ஒரு மயக்கம் இருக்கு. 2 மயக்கம். சரி. இப்ப உணர்வோட இருக்கியா நீ முதல்ல? அப்ப அந்த உணர்ச்சியோடு இருக்கிறோமா என்பது
அந்த மயக்கம் போட்டு விழுந்தமா உணர்ச்சியோட இருக்கமோன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த உணர்ச்சி என்பது முதல் படி. முதல் படி. இப்போ மனதின் 10 படிநிலைகள் தான் நான் சொல்லிட்டோம். இந்த 10 படிநிலைகள்னு மகரிஷி ஏன் பேர் வச்சாருன்னு ஒரு நாள் எனக்கு ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழுந்தது. மனதின் படிநிலைகள் 10 அப்படின்னு மகரிஷி பேர் வச்சாரு. அது என்னங்க படிநிலைகள்னு வச்சுட்டாரு அப்படின்னு. மகரிஷி பேரு அந்த ஏன் இந்த பேர் வச்சாரு? ஏன் இத இப்படி வச்சாரு? ஏன் இத முன்னாடி போட்டாரு? ஏன் இத பின்னாடி போட்டாரு? இதெல்லாம் ரொம்ப நுணுகி, நுணுகி, நுணுகி ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்குங்க. அதெல்லாம் நம்ம வந்து எந்த அளவுலயும் நம்ம மாத்த முடியாது. ஏன்னு கேட்டா, அதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கும். அத நம்ம மாற்ற முடியாது. போன வாரம் கூட நம்ம என்ன சொன்னோம் இல்லையா? உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல். இப்படித்தான் அவரு எழு எழுதி போட்டாரு. இப்படித்தான் சொன்னாரு. இந்த வரிசையை மாத்தக்கூடாது. ஆனால் இப்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறோம். மாத்தி இருக்கிறோம். நம்ம யுனிவர்சிட்டி சிலபஸ்ல பார்த்தோம்னா, உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை தவிர்த்தல்னு இருக்கும். முன்னாடி இருக்கிறது பின்னாடி, பின்னாடி இருக்கிறது முன்னாடி போட்டோம்னா, அதுல அர்த்தமே மாறி போயிரும். மகரிஷி வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிற அந்த ஆழ் மனதுல அந்த அந்த கருத்து மாறி போயிரும். அப்ப அந்த இடத்துல அப்படி பண்ணக்கூடாது. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? உள்ளதை உணர்ந்தவுடன் முதல்ல அல்லதை தவிர்த்தல், அப்புறம் தான் நல்லதை செய்தல்னு போன வாரம் பேசணும். அதே போல இது படிநிலைகள்னு ஏன் வச்சாரு? அப்ப இப்ப படி அப்படி முதல் படி தானே உணர்ச்சி. ரைட்டு. முதல் படி உணர்ச்சி, 2வது படி ஆ அ தேவை, முயற்சி, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல். அப்படியே போகுதுன்னு வச்சுக்குவோம். இப்ப பாருங்க, முதல் படி ஏறணும்னா, அந்த மனது வந்து படிநிலைகளுக்கு போறதுக்கு முன்னாடி, அதுக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து தானே படி ஏற முடியும். இப்ப நீங்க மாடி படி ஏறணும். 10 படி இருக்குங்க. ஐயப்பன் கோயில்ல 18ஆம் படி ஏறணும். அப்படின்னு வச்சுக்குவோம். முதல் படி ஏறுறீங்க. முதல் படி ஏறுறதுக்கு முன்னாடி எங்க இருக்கீங்க? கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறோம். கிரவுண்ட் லெவல்ல இருந்து தான் முதல் படி ஏற முடியும். அப்ப கிரவுண்ட் லெவல்ங்கிறது என்ன? அந்த கிரவுண்ட் லெவல்ங்கிறது என்ன? என்று அப்ப சிந்திச்சு பார்க்கும்போது, அப்பதான் புரியுது. அந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்குது. அதுக்கு பேரு தான் உணர்வு. உணர்வு. அப்ப பாருங்க, இந்த மனம் என்பது சாதாரணமாக உணர்வு என்ற நிலையில் தான் இருக்கிறது. அது புலன்ல எப்ப தொடர்பு கொள்ளுதோ, டச் பண்ணுதோ, அப்பதான் என்ன ஆகுது? படிநிலைகள்ல உணர்ச்சின்னு உயர ஆரம்பிக்குது. அப்ப உணர்ச்சிக்கு முன்னால் உணர்வு. மகரிஷியினுடைய ஒரு பாடல்ல கூட இது வருது. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படிங்கிறதுல ஒரு இடம் இந்த இடம் வர்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன தோணுது? உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் இயங்கும் உனது திருநிலையும் அறிவு என உணர்ந்தேன் அப்படின்னு அதுல ஒரு பாட்டுல ஒரு பாராகிராஃப் வருது. உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்ப அந்த உணர்ச்சிக்கு முன்னாடி ஒழுங்காற்றலாய் விளங்கும் பாருங்க. ஒழுங்காற்றல் நம்ம சொன்னோம் இல்லையா? ஒழுங்காற்றல், இயக்க ஒழுங்கு, அறிவு, இருதயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பத்தி ரொம்ப பேசணும். அதுவும் உனது அறிவுதான் என்பதை உணர்ந்து கொண்டேன்னு அந்த இடத்துல பாடுறாங்க. உணர்ச்சிக்கு முன்னம் அப்படின்னு சொல்ற. அப்ப உணர்ச்சிக்கு முன் உணர்வு என்று வருது. சரி. அப்ப இப்போ அக உணர்வு, புற உணர்வு அப்படின்னு 2ஆ பிரிக்கலாமான்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல பிரிக்க முடியாது. இருந்தாலும் நாம இப்ப எப்படி பிரிச்சுக்கலாம்னா, புறத்தின் அதாவது புலன்கள் மூலமாக புறத்தொடர்பு. எதுல தொடர்பு? பொருள்களோட, நபர்களோட தொடர்பு கொள்ளும் போது உணரக்கூடிய உணர்வு அப்படின்னு ஒண்ணு பிரிச்சுக்கலாம். இதை புற உணர்வுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த புலன்கள் மூலமாக பொருள்களோட, நபர்களோட தொடர்பு கொள்ளாமல்
உணர்கின்ற உறவு, அதை அக உணர்வுன்னு வச்சுக்கோ. அப்ப புற உணர்வு கிடையாது. புறத்தோடு தொடர்பு கொள்வதனால் அகத்தில் நாம் உணரக்கூடிய உணர்வு, புறத்தில் தொடர்பு கொள்ளாமல் அகத்தில் உணரக்கூடிய உணர்வு. இப்படின்னு ரெண்டா பிரிப்போமா? பிரிப்போம். அப்ப அப்படி பிரிச்சிட்டோம்னா இப்ப அக உணர்வுங்கிறது, ஆனா நமக்கு இந்த புறத்தின் மூலமாக தொடர்பு கொண்ட உணர்வு தான் நிறைய பேருக்கு தெரியுது. அந்த தொடர்பு கொள்ளாமல் அங்க அகத்துல உணரக்கூடிய, அது நாங்க உணர்ந்ததே இல்லையே சார். அதை உணர்வதுதான் முழுமையான ஞானம். அதுதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் நமக்கு இந்த பிறவியில கிடைக்குமான்னு தெரியல. இந்த பிறவியில முயற்சி செஞ்சு பார்ப்போம். அது ஒரு பெரிய, அதான் முழுமையான ஞானம். எது? புறத்தில் தொடர்பு இல்லாமல் அகத்தில் உணரும் உணர்வு. நம்மளும் உணர்ந்திருக்கோம். இன்னைக்கு வேதாத்திரி மகரிஷியினுடைய பயிற்சியாளர்கள் உணர்ந்திருப்பீங்க. எவ்வளவு நேரம்? 1/2 நிமிஷம், 1 நிமிஷம், 2 நிமிஷம், அப்படி உணர்ந்திருப்போம். அது நிலைத்ததாக நீடித்ததாக இருக்கும்போது அவர் ஞானம் அடைந்து விட்டார் என்று சொல்லலாம். ஆனால் நாமெல்லாம் அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அக உணர்வு, புற உணர்வு ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். அது புற உணர்வு கிடையாது. உணர்வுன்னு சொன்னாலே அது அகம்தான். அதை புறப்பொருளின் மூலமாக உணர்வது. இந்த இடத்துல தாங்க மனிதனுக்கு ஒரு ஞானம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? இந்த புறப்பொருளின் மூலமாக கடைசியாக நாம் உணர்வு என்ற உணர்வை உணர்ந்தோமே, அதை அகத்துல உணர்ந்தோம். ஆனால் அதை புறத்துல தான் உணர்ந்தோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் மயக்கம். இந்த மயக்கம் 850 கோடி மனிதனிடையும் இருக்கு. இதனாலதான் இன்னைக்கு உலகம் வீணா போயிடுச்சு. இதனாலதான் இன்னைக்கு மனிதனுக்கு இவ்வளவு பேராசை. இதனாலதான் துன்பம். இதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த அதாவது பற்று, எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா தான். உலகத்துல போர் வருதுங்கிறதுக்கும் காரணமா தான். அப்ப இப்ப நீங்க இப்ப நாக்குன்னு வச்சுக்கோமே, நாக்கின் மூலமாக ஒரு பொருளோடு தொடர்பு கொள்றீங்க. ஒரு நல்ல ஜிலேபி சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ அது சுவை, இனிப்பு சுவை. அந்த சுவை என்பதை அகத்தில் உணர்கிறீர்களா, புறத்தில் உணர்கிறீர்களா? அக உணர்வா, புற உணர்வா அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியா அது அக உணர்வு தான். இல்லையே சார், அந்த ஜிலேபியில தானே அந்த சுவை இருந்தது. ஜிலேபியில சுவை இருந்ததுன்னு எப்ப சொல்றீங்களோ அங்க அது புற உணர்வு. மகரிஷியினுடைய பாடம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஜிலேபியில சுவை என்ற உணர்வு இல்லை. இது அடிப்படையான தத்துவங்க. நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த ஜிலேபியிலையும் மைசூர் பாக்கிலையும் சுவை இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு விளக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் எங்கேயாவது யூனிவர்சிட்டியில எங்கேயாவது ஒரு பையனுக்காவது தெரியுதா? இல்ல ஒரு ஆசிரியருக்காவது தெரியுதா? ஒரு லெக்சரருக்காவது தெரியுதா? அட விடுங்க ஐயா. மெடிக்கல் காலேஜ்ல தெரியுதா? மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸருக்கு தெரியுதா? அங்க இருக்கிற படிச்சுட்டு வந்த டாக்டருக்கு தெரியுதா? ஒரு எம்டி படிச்ச டாக்டருக்கு தெரியுது? ஒருத்தருக்கும் தெரியல. ஒருத்தருக்கும் தெரியல. இது மனிதன் ஒவ்வொருவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு ஞானம். இன்னைக்கு வேதாத்திரி ஆசிரியர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லா பேரும் இந்த ஒரு விஷயத்த உலகத்துக்கு எடுத்து போடுங்க. உலகத்துக்கு எடுத்து போடுங்க. தெளிவுபடுத்துங்க. இந்த ஒண்ணை மட்டும் உலகத்துக்கு தெளிவுபடுத்துங்க. நான் சேலஞ்சு பண்ணி சொல்றேன். சேலஞ்சு பண்ணி சொல்றேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல பாதியை மூடி, மெடிக்கல் காலேஜில் பாதியை மூடி போடலாம். நீட் தேர்வுக்கு போய் முட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் போகவே மாட்டான் அந்த பக்கம். வேலையே இல்லை. இதுதாங்க பிரச்சனையே இன்னைக்கு. அந்த ஜிலேபியில தான் எனக்கு அந்த சுவை இருக்குதுன்னு நினைச்சுத்தானே சாப்பிட்டான். ஜிலேபி சாப்பிடும் போது சுவையை உணர்ந்தான். அந்த ஜிலேபியில இருந்த சுவையைத்தான் உணர்ந்தேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? இன்னும் வேணும்ன்றான், இன்னொன்னு சாப்பிடணும்ன்றான். அப்படி சாப்பிட்டியே 2வது சாப்பிடும் போது திகட்டுச்சே. என்னப்பா திகட்டுச்சு? ஆமா திகட்டுச்சு. 3வது சாப்பிட்ட உமட்டுச்சே. ஆமா உமட்டுச்சு. 4வது சாப்பிட்டே வாந்தி வந்துச்சு. ஏன் வாந்தி வந்துச்சு? அது அப்படித்தான் டாக்டர் சொல்றாரு. டயத்துல சாப்பிட்டா அப்படித்தான் வாந்தி வரும்னு சொன்னாரு.
அதுக்காக 4 ஜிலேபி சாப்பிட்டா வாந்தி வரணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன பண்ணு, ஒரு ஜிலேபி சாப்பிடு, 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஜிலேபி சாப்பிடு, 4 மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஜிலேபி சாப்பிடு. அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் செய்யாது. ஏப்பா அட்டத்துல சாப்பிட்டா முடியல? ஜிலேபியில இருக்கக்கூடிய உணர்வை உணரணும், அதானே? ஏன் அட்டத்துல 4ல இருந்து ஒரு ஜிலேபியில் 10 யூனிட்னா நான் 40 யூனிட்டை உணர்றேன். உணர வேண்டியதானே? அது தாங்க மாட்டேங்குது. ஏன் தாங்க மாட்டேங்குது? அது 10 யூனிட் தான் தாங்குது, அதுக்கு மேல தாங்க மாட்டேங்குது. என்ன தாங்கல? என்ன தாங்கல? எத்தனை கிலோ தூக்குற? எத்தனை கோடி வந்தாலும் தாங்குது. இந்த 4 ஜிலேபி மட்டும் ஒண்ணுக்கு மேல 4 போனா தாங்க மாட்டேங்குது. 1 கோடி இருக்குது, 2 கோடி ஐயோ எனக்கு திகட்டுதுங்க, 3 கோடி உமட்டுதுங்க, 5 கோடி வாந்தி வந்துருச்சுங்க. யாருக்காவது வந்திருக்கா? உமட்டவும் மாட்டேங்குது, திகட்டவும் மாட்டேங்குது. எத்தனை கோடி நாங்களும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்தையும் புடுங்கி ஊழல் பண்ணி 1000 கோடி சம்பாதிச்சு வச்சுக்கிறான். அது ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. இயற்கை அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுச்சுன்னா பரவாயில்ல. இத்தனை கோடி வந்தா உமட்டுறது, இத்தனை கோடி வந்தா வாந்தி வர்றது அப்படின்னா வருது, ஆனா தெரிய மாட்டேங்குது. அத்தனை கோடி வர வர அதுக்கு தகுந்த மாதிரி நோய் வருது. அதெல்லாம் அது வேற இது வேறன்றான். இத்தனை கோடி வச்சிருக்கிறதுனாலதான் நாங்க பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில போய் வைத்தியம் பார்க்கறோம், இல்லாட்டி நாங்க எங்க வைத்தியம் பார்க்கறது இப்படின்னு சொல்றான். ஆனா அறிவு இல்லாத அறிவின் குறைபாடு இருக்கக்கூடிய மனிதா, இத்தனை கோடி சேர்க்காம இருந்தா உனக்கு இத்தனை இந்த பெரிய வியாதி வந்திருக்காதுடா. அதை சொல்லி கேட்கவே மாட்டேங்கிறான். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அதான் 50 வயசுக்கு மேல போச்சுன்னா எப்ப வேணாலும் ஹார்ட் அட்டாக் வருங்க. நம்ம எப்பயுமே கையில நம்ம 5 லட்சம் வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பனாலும் ஹார்ட் அட்டாக் வரும். நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு என்ன நண்மணி, நீங்களாம் காசு பணம் வேண்டாம்னு சும்மா இப்படி திடீர்னு உங்களுக்கு வந்தா நீ தான் நீங்க பாருங்க, என்கிட்ட தான் நிக்க போறீங்க பாருங்க அப்படின்னு என்கிட்ட சேலஞ்சு பண்ணாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த அன்னைக்கு அவர் கையில காசு இல்ல. போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவர் வேற பக்கம் போய் தான் காசு அரேஞ்ச் பண்ணி அவருக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை ஆனா இருந்துச்சு. கோடி கோடியா பணம் வச்சிருக்காரு, எல்லாத்தையும் வட்டிக்கு விட்டாரு. எதுவும் வசூலாகல. அன்னைக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இல்லாத அன்னைக்கு தான் வந்துச்சு. கடைசியில் அது பணம் சேர்றதுக்கு 1 நாள் டிலே ஆயிடுச்சு. 1 நாள் டிலே பண்ணி ஆபரேஷன் பண்ணி அதுல கொஞ்சம் சைடு எஃபெக்ட் ஆகி 4வது நாள் செத்து போயிட்டார், இறந்து போயிட்டார். சரிங்களா? அப்ப என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அவரு. அப்ப என்ன சொல்றோம் நம்ம? இப்ப இந்த புறத்துல பணம் எவ்வளவு சேர்த்தாலும் அது ஒண்ணும் பண்ணல, அதனால இமீடியட்டா பண்ணலன்னு அது ஒண்ணும் தெரியல. ஆனா ஜிலேபி மட்டும் வச்சு சாப்பிடு. ரைட்டு. அப்பா அந்த ஜிலேபியில சுவைங்கிற உணர்வே கிடையாதுப்பா. மகரிஷி அவ்வளவு அழகா சொல்றார். எனக்கு அந்த ஜிலேபி தான், ஏன்னா மகரிஷி அடிக்கடி ஜிலேபி ஜாங்கிரி கதை தான் சொல்லுவார். அதனால எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அப்ப அந்த ஜிலேபியில என்ன இல்ல? சுவை இல்ல. அந்த ஜிலேபி நீங்க சாப்பிடும் போது நீங்கள் சுவையை உணர்கிறீர்களே, அது எது உணர்வு? அந்த ஜிலேபியை சாப்பிடும் போது அது என்ன பண்ணுது? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலை நாக்கின் வழியாக வெளியேற்றும் போது நமது உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் எவ்வளவு வெளியேறுகிறதோ அந்த வெளியேற்றம் தான் உணர்வு, சுவை என்ற உணர்வு. அப்ப உணர்வு என்பது அகமா புறமா? உள்ள இருக்கிற உயிர் தானையா போகுது. மகரிஷியினுடைய பாடலை நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஞானம். என்ன ஞானம்? ஐம்புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். சுவை என்பது, சுவை வந்தோடனே ஒரு இன்பம் வருது இல்லையா? இன்பங்கிறது என்ன? ஐம்புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். பாருங்க மகிழ்ச்சி எவ்வளவு அழிவதையேன்னு போட்டார் பாருங்க. போட்டாரா? அப்ப எவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில உணர்வுங்கிறது அகம் மட்டுமே. அகத்துலதான் உணர்வை தவிர புறம் என்பதில் உணர்வு இல்லை. அப்ப புறப்பொருளோடோ நபர் பொருளோடோ புலன் மூலமாக தொடர்பு கொள்ளும் போது பெறுகிற உணர்வு எங்க பெறுகிற? அகத்தில் பெறுகிற உணர்வு. அவ்வளவுதாங்க. அப்ப இதான் உணர்வு. இதே உணர்ச்சின்னு போயிட்டோம்னா என்ன ஆயிரும்? அது துன்பமாயிரும். இப்போ அகத்துல உணர்வை உணர்ந்துட்டு இது புறத்துலதான் இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு இன்னும் வேணும்ன்றான். என்னாச்சு? ஜிலேபி சாப்பிட்டோம், அது சுவை கொஞ்ச நேரத்துல நின்று போச்சு. என்னாச்சு? சுவை காணோம். அப்ப இன்னொன்னு சாப்பிடுன்றான்.
இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்றான். இது பத்தாது, இன்னும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல வாங்கு அப்படின்றான். இன்னும் பெருசா வாங்கு, இன்னும் பெருசா வாங்கினோம்னா சுவை நீடித்ததாக இருக்குன்றான். இப்ப இந்த இன்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அது நிலைத்ததாக நீடித்ததாக இல்லை, தற்காலிகமானதாக இருக்கிறது. இப்ப ஒண்ணு வச்சுக்கங்க. இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு புரிதல், இந்த இடத்துல ஒரு ஞானத்தை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்வோம். என்ன என்று சொன்னால், புறப்பொருளோடும் நபர்களோடும் புலன் மூலமாக தொடர்பு கொண்டு பெறக்கூடிய உணர்வு என்பதற்கு பெயர் என்ன என்று கேட்டால், ஒன்று இன்பம். இன்பம் என்ற உணர்வு புறப்பொருள்களோடு நபர்களோடு தொடர்பு கொண்டு நாம் உணரக்கூடிய அக உணர்வு. அக உணர்வுல நம்ம இப்போ ஒரு உணர்வை பார்த்துட்டோம், இன்பம் அப்படின்னு ஒண்ணு பார்த்துட்டோம். இன்பம் ரைட்டுங்களா? சரி. இப்ப அந்த இன்பமே அளவு முறை மீறும் போது, அதுலதான் வெளியில புற பொருள்ல தான் இருக்குதுன்னு சொல்லி அதை அதிகமா அனுபவிக்கும் போது அந்த இன்பமே துன்பமாக மாறி விடுகிறது. அப்ப என்னாச்சு? அளவோட அந்த பொருள்களோடு தொடர்பு கொண்டால் இன்பம் என்ற உணர்வு, அளவை மீறினால் துன்பம் என்ற உணர்வு, இன்பம் தான் துன்பமாக மாறுகிறது. துன்பம்னு எப்ப வருதோ அப்ப இன்பம் என்ன ஆயிரும்? மறைந்து விடும். எப்படி சார்? இன்பம் இன்பம் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே, துன்பம் துன்பம் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே? இல்ல. மகரிஷி எவ்வளவு வார்த்தையை தெளிவா போட்டிருக்காரு பாருங்க. இன்பமே துன்பமாக மாறுகிறது. அப்ப இன்பம் எங்க இருக்கும்? இன்பம் இருக்காதுல்ல. இன்பம் தான் துன்பமா மாறிடுச்சுல்ல. இப்ப பால் இருந்துச்சுங்க, காலையில பாக்குறோங்க, தயிர் ஆயிடுச்சுங்க. பால் இருக்கா? ஏங்க பால் தானங்க தயிரா மாறிடுச்சு. அப்ப அங்க பாலை காணும், பால் இருக்காது இல்ல, எப்படி இருக்கும்? அதான் தயிரா மாறிடுச்சு. அப்ப இங்க இன்பம் தான் துன்பமா மாறி போச்சு. அப்ப எப்படி அங்க இங்க அங்க எப்படி இன்பம் இருக்கும்? இருக்காது இல்ல. அப்ப பாருங்க, இன்பம் ஏன் இல்ல? துன்பம் இன்பத்தை மறைக்கிறது. அவ்வளவுதான். மகிழ்ச்சி சொல்றாரு பாருங்க, துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அப்பா எவ்வளவு தெளிவு பாருங்க. துன்பம் தான் மறைக்குது இன்பத்தைன்னு சொன்னோம்ல, அந்த துன்பம் நீங்கிருச்சுன்னு சொன்னா அடேங்கப்ப இன்பம். இன்பம் பெருகிருச்சுன்னா இன்பமே துன்பமா மாறுது. பாருங்க, இன்பம் துன்பம் என்பது என்ன? இன்பம் துன்பம்னு ஒரு பாட்டு இருக்கு ஞான களஞ்சியத்துல, பாருங்க. இல்லாட்டி ஞானமும் வாழ்வுல பாருங்க, அந்த பாட்டு இருக்கும். இன்பம் துன்பம் என்பது என்ன? இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்து, இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொருளிலும் எக்காலத்திலும் இயல்பாக நிறைந்துள்ளது. இன்பத்தின் அளவுமுறை மீறும் போது இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் அப்படின்னு மகரிஷி எழுதுறார். இப்போ இந்த இடத்துல அப்ப அந்த இன்பம் துன்பம் இந்த ரெண்டுமே உணர்வு தான். ரெண்டுமே அக உணர்வா புற உணர்வா? ரெண்டுமே புற பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் போது பெற்ற உணர்வு இந்த இன்பம் துன்பம். இன்னும் கூட இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். இந்த புறப்பொருள்களோடு தொடர்பு கொண்டு அந்த பொருள்களை தூய்க்கும் போது உணரக்கூடியதுதான் இந்த ரெண்டு இன்பம். சார் அப்ப புறப்பொருள்களோடு தொடர்பு கொண்டு அதை தூக்காமல் இருந்தால் அங்க ஒரு உணர்வு இருக்குதா? ஆமா, அப்படி ஒரு உணர்வு இருக்கு. என்னது அது? புறப்பொருள்களோடு தொடர்பு கொண்டு அதை தூக்கல, அதை அப்படியே ரசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாம் உணரக்கூடிய இன்பத்துக்கு பேரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அப்படியே அதை பார்க்கிறோம். அப்படியே ஜிலேபி அடிக்க வச்சு அப்படியே பார்க்கறீங்க. அப்படியே ஒரு உணர்வு வருதுல, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அதையே நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்பம் துன்பம். அப்ப இந்த இடத்துல இன்பம் அப்படிங்கிறதுல ஜீவகாந்த செலவு இருக்கா? இருக்கு. எப்படி இருக்கு? அளவோட இருக்கு. செலவாகாம நீங்க இன்பத்தை எல்லாம் உணர முடியாதுங்க. ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் செலவு இல்லாமல் இன்பத்தை உணர முடியாது. முடியாது. அப்ப அங்க செலவு இருக்குது. சரி, துன்பத்துல ஜீவகாந்தம் விரயமாகுது. இன்பத்துல ஜீவகாந்த செலவு, துன்பத்துல ஜீவகாந்த விரயம். சரி சார், அதை தூக்கல, அப்படியே ரசிக்கிறோம். அங்க ஜீவகாந்த செலவு இருக்கா? லேச செலவு.
ரொம்ப மினிமம் லெவல்ல செலவு. ஒரு கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெட்ரோல் ஓடுதா? இறங்குதா? இறங்குது. கியர் போட்டு ஓட்டுனோம்னா எவ்வளவு பெட்ரோல் ஓடும்? ஆனா சும்மா கியரே போடல. சும்மா நிக்குது. மினிமம் ஓடும்ல. அந்த மினிமம் லெவல்ல தான் ஜீவகாந்தம் செலவாகும். எப்ப? ரசிக்கும்போது. ரசிக்கும்போது. ஆனா அதுல ஒரு பெரிய ஞானம் இருக்குது. என்னன்னா, நீங்க அதை ரசிக்கிறீங்க இல்லையா? அதை இயற்கையை ரசிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த ரசித்தல் ரசித்தலாகவே இருக்குதுன்னு வச்சுக்கங்க. அது இயற்கையா எதுனாலும் சரி ரசித்தல் ரசித்தலாகவே இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்படி ரசித்தலாக இருந்து அதை அடையணும்னு நினைக்காம நீங்க ரசிச்சீங்கன்னா என்ன ஆயிரும்? மினிமம் லெவல்ல செலவாகுது பாருங்க. அந்த செலவுக்கு மேல 4 மடங்கு என்ன ஆயிரும்? உடல் முழுவதும் வெளியில இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள வந்து வரவாயிரும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா, ஜீவகாந்த வரவா மாறிடும். ரசித்தலில் ஜீவகாந்த வரவு இருக்கும். ரசித்தல்ல செலவாகுதுன்னு சொன்னோம்னா, நீங்க ரசிக்கலன்னு அர்த்தம். அத அடையணும்னு அப்படியே ஏங்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஆயிப்போயிரும். உண்மையான ரசித்தல நான் சொல்றேன். அது அப்படி இருக்கிற மனுஷன் ரொம்ப கம்மி. ஒரு ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரசிப்பாங்க. மகரிஷி அந்த ரோஜா பூவ பார்த்தார்ல. பார்த்துட்டு அந்த எவ்வளவு பெரிய பாட்டு எழுதினாரு. "மலரே மலரே நீ யாருன்னு" அவ்வளவு பெரிய பாட்டு எழுதுற வரைக்கும் ரசிச்சிருக்கிறாரே. எவ்வளவு நேரம் ரசிச்சிருக்கிறாரு. நீங்க பாருங்க ஒரு மலர பாருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க. இத புடுங்கி தலையில வச்சுக்கலாமான்னு நினைப்பீங்க. நெனப்பு வந்துருது. டக்குன்னு வந்துருது. அவருக்கு வரலையே. அதான் ரசித்தல். அப்ப அந்த இடத்துல சிவகாந்த செலவுக்கு மேல வரவு வந்துரும். ஆனா அந்த பொருளோட தொடர்பு கொண்டு தூக்கும்போது, இன்பத்துல வந்து செலவு, துன்பத்துல விரயம், விரயம். ஆக, இப்போ நம்ம உணர்வு அப்படிங்கிறதுல, இப்போ ஒரு 3 உணர்வ பத்தி இன்னைக்கு பார்த்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம். ஒண்ணு இன்பம், இன்னொன்னு துன்பம், இன்னொன்னு மகிழ்ச்சி அப்படிங்கிறத பத்தி ஒரு 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 முன்னுரையாக பார்த்திருக்கிறோம். இன்னும் நெறைய உணர்வு இருக்கு. அக உணர்வுல நெறைய உணர்வு. இந்த பொருளோடு தொடர்பு கொள்ளாமல் அடையக்கூடிய உணர்வுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுதான் ஞானம். அது அதுக்கெல்லாம் நம்ம அடுத்து போவோம். ஏன்னா, இதுக்குள்ளேயே எவ்வளவு சிக்கல் இருக்குங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆக, இப்போ அக உணர்வு அது இன்னும் நம்ம போல. இப்ப புறத்தின் மூலமாக பெறுகிற உணர்வு. ஆனால் உணர்வுன்னு சொன்னாலே அகம் மட்டுமே அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த அடிப்படையில இன்னைக்கு நமது எது ஞானம் என்ற பகுதியிலே இன்றைக்கு மகரிஷியினுடைய அந்த தத்துவ ஞானத்திலே ஓரளவுக்கு நாம் அடிப்படையான ஞானத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதை அசை போட்டு பாருங்கள். இதை சிந்தனை செய்து கொண்டிருங்கள். அடுத்த பகுதியிலே நாம் இன்னும் இதை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.